Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து இரண்டாவது நாளாக ஆலோசனை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி, திருப்பூர் உட்பட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்பு. கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு கொடூரத்தின் உச்சம் என்று விமர்சனம். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது, அவர்களில் ஒரு சிலர் உயிரிழப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படுவதும், அவர்களிடமிருந்து நகைகள் உட்பட விலையுயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி மூதாட்டி தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்கள் 12 பேர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு 19 பேரை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2022 உப்பிலிபாளையம் கொலை சம்பவம், 2023 ஒட்டன்குட்டை கொலை சம்பவங்களில் ஏற்கனவே 11 பேர் கொலையாளிகள் என சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் உண்மையான குற்றவாளிகள் யார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. RBI வெளியிட்ட வரைவு தரநெறிகளை முறைப்படுத்த வேண்டிய பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியுள்ள பரிந்துரைகளுக்கு ரிசர்வ் வங்கி பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையையே தொடர வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி ஞானசேகரனை பாதுகாத்த திமுக வட்ட செயலாளரின் குடும்ப திருமண விழா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலேயே நடத்துகிற அளவிற்கு செல்வாக்கு இருந்ததாக அதிர்ச்சி தகவல். ஞானசேகரன் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக வட்ட செயலாளரின் இல்ல திருமணம் பிரியாணி புகழ் அமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்றது. பாலியல் குற்றவாளி ஞானசேகருக்கு பக்கபலமாக இருக்கும் திமுக வட்ட செயலாளர் சண்முகத்திடம் காவல்துறை இதுவரை விசாரணை நடத்தினார்களா என பொதுமக்கள் கேள்வி. திமுக வட்ட செயலாளரின் இல்ல திருமணத்தை முதலமைச்சரின் இல்லத்திலேயே நடத்தும் அளவிற்கு செல்வாக்கு படைத்தவர் என்பதால் காவல்துறை தயங்குகிறதா என மக்கள் சந்தேகம். சென்னை திருமங்கலத்தில் வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி. புகார் அளிக்க சென்ற பெற்றோரிடம் ஆதாரம் இருக்கிறதா, யார் பார்த்தது என அடாவடித்தனமாக பேசிய அப்பா ஸ்டாலின் அரசின் காவல்துறை. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் சோதனைக்கு சென்ற இடத்தில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதால் பெண்கள் அச்சம்.
அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் அதையும் மிஞ்சி வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றாமல் வெறும் பேனர் வைத்து திறப்பு விழா கொண்டாடும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் புதிய திட்டங்கள் இல்லாமல் திறப்பு விழாக்களை மட்டுமே நடத்தி பேனரில் மட்டுமே தமிழகம் வளர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மர்ம நபர்களால் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் கிளிக்கூடு கிராமத்தில் கபடி போட்டி நடத்திய தகராறில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடக்கும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஹெராயின் போதைப் பொருள் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் தலைநகர் போதை கடத்தல் கும்பலின் சொர்க்கபுரியாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மதுபான கடையில் பணம் கொடுக்காமல் மதுபானம் கேட்டு போதையில் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் பிடிபட்டார். டாஸ்மாக் கடைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த கோரி போராட்டம் நடத்தியும் விடியா ஸ்டாலின் ஆட்சி அலட்சியம் காட்டுவதால் கொலை மிரட்டல்களை எதிர்கொள்வதாக பணியாளர்கள் குமுறல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து கஞ்சாவால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவிலிருந்து திருத்தணி வழியாக ரயில் மூலம் சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்த 3 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திமுக நிர்வாகி உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வைத்திருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 5 கோடி மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியது. திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களின் மொத்த வியாபாரிகளை பிடிக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த கஞ்சா சிக்கியது. ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் அருகே இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 175 கிலோ ஏலக்காய் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கடற்பகுதியில் ரோந்து செல்லாததே கடத்தலுக்கு வழிவகுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக ஹெராயின் போதைப் பொருளை குடிசை தொழிலாக செய்து வந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த 3 சிக்கினர். போதை விற்பனை தமிழ்நாடு முழுவதும் பரவியுள்ளதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டிப்போட்டு 9 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையின் அடிவாரம் மோட்டாம்பட்டியில் நிலத்தில் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை அடித்து ஆடைகளை கிழித்து மானபங்கம் செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மே மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம் அறிவிப்பு. கல்வி வளர்ச்சி என்ற பெயரில் பேனரில் மட்டுமே விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் மாடல் அரசு கல்வியை பாழ்படுத்தும் கொள்கைகளை ஆதரிப்பதாக மக்கள் விமர்சனம்.
2 மாதத்திற்கு முன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு சுமார் 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இதுவரை விவசாயிகளுக்கு செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு. அமைச்சர் சக்கரபாணி தென் மாவட்டங்களில் தனியார் அரிசி கூட்டமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் 10 நாட்களுக்குள் பணம் செலுத்தாவிட்டால் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நாளை நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் போடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றதுடன் பெண்களை இழிவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியல் போராட்டம். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெறிநாய் கடித்து 10 பேர் பாதிப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஏட்டளவு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துயரத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 4.5 ஏக்கர் நிலத்தை கேட்டு மிரட்டல் விடுத்த ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் பிடிபட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்பு அராஜகம் அதிகரித்துவிடும் என்பதற்கு திமுக எம்எல்ஏ சகோதரரின் அராஜக செயல்களே முக்கிய ஆதாரமாக உள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் போன்ற சட்டவிரோத செயல்களில் கொடிகட்டி பறக்கும் 6 திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்தால் அதிமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்பதால் திமுக உடன்பிறப்புகள் விரக்தி. ஸ்டாலின் ஆட்சியின் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் குறியாக இருப்பதால் 2026இல் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆட்சியை எளிதாக கைப்பற்றும் என மக்கள் கணிப்பு. சென்னை அடுத்த மேடவாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதி. மருத்துவ பணியிடங்களை நிரப்பாமல் மக்களின் உயிரோடு ஸ்டாலின் அரசு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மக்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கொடுங்கையூரில் குப்பையிலிருந்து மின் உற்பத்தி செய்ய WTE ஆலையை நிறுவுவதில் சென்னை மாநகராட்சி பிடிவாதம். சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு எதிரான ஆலைக்கு எதிராக அண்மையில் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திய பிறகும் ஸ்டாலின் அரசு கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுக்காக மக்கள் விரோத அரசாக மாறிவிட்டதாக வேதனை. சென்னை அடையாறில் வேகத்தடையில் இருசக்கர வாகனம் தடுமாறி விபத்திற்குள்ளானதில் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி குண்டும் குழியுமான சாலை மற்றும் பாதுகாப்பு இல்லாத பகுதிகளை கண்டுகொள்ளாததால் உயிரிழப்பு நேரிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் விபத்து பகுதிகளில் முறையான சாலை பராமரிப்பு, விளக்குகள், எச்சரிக்கை பலகைகள் இல்லாததால் மக்கள் அதிருப்தி. காவல்துறையும் மாநகராட்சியும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல்
ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நிம்மதி என சென்னை மக்கள் வேதனை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி ஊழல் முறைகேடுகளில் திளைத்து அராஜகத்தில் ஈடுபடும் சேலம் மாநகராட்சி திமுக உறுப்பினர்கள். குடிநீர், சுகாதாரம், சாலை, பாதாள சாக்கடை மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாமல் மக்களை வஞ்சித்து வரும் திமுகவிற்கு சரியான பாடம் புகட்டுவதற்கு மக்கள் தயாராக இருப்பதாக உறுதி. சொத்து வரி உயர்வை குறைக்காத திருப்பூர் மாநகராட்சியின் அராஜகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. மக்களை கடுமையாக பாதிக்கும் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் எச்சரிக்கை. மக்களை வாட்டி வதைக்கின்ற சொத்து வரியை ரத்து செய், உயர்த்தப்பட்ட தொழில் வரியை ரத்து செய். ஈரோடு மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் சொத்து வரி குறைக்க தனி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசிற்கு அனுப்பியும் வரியை இதுவரை குறைக்காததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. குடிநீர் கட்டணம், பாதாள சாக்கடை கட்டணம் ஆகியவற்றை வருடம் 3% உயர்த்துவதற்கு ஏதுவாக விதிகளில் மாற்றம் செய்யப்படுவதை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் மேயர் இந்திராணியின் குடும்ப ஆதிக்கமும் கணவர் பொன்வசந்தின் கட்சி கட்டுப்பாடு மீறலால் திமுகவிற்கு அவப்பெயர். நல்லாட்சி என்ற கோஷம் வெறும் வார்த்தையாகி திமுகவின் அரசியல் அஸ்திவாரம் மதுரையில் ஆட்டம் காணும் அவலம். தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களில் ஹாக்கி விளையாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்குவதால் இந்திய பெண்கள் அணியில் தமிழக வீராங்கனைகள் இடம்பெற முடியாமல் தவிப்பு. தேசிய தகுதி தேர்விற்கான பயிற்சி, திறன் மேம்படுத்தல் உள்ளிட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தமிழக வீராங்கனைகள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 1700 ஏக்கரில் அறிவுசார் நகரம் அமைக்கப்படும் என ஆர்ப்பரித்த ஸ்டாலின் அரசு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திட்டத்தை 870 ஏக்கராக சுருக்கி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளி கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஊட்டியில் கனமழை காரணமாக வீடுகள் மண்ணில் புதைந்து அட்டை பெட்டி போல் உடைந்து சேதம். பெய்யாத மழைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்திய ஸ்டாலின் வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலால் தங்கள் திட்டங்கள் தடைபட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஒப்புதல். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். 14 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்தது இந்தியா.